குறிப்பாக ஜென்மத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9வது பார்வையாக குரு பார்வையிடுவார். ஜோதிடத்திலேயே சூட்சமாக சொல்லப்பட்டது குரு பார்வைக்குத்தான் பலம் அதிகம் என்பார்கள். கடகத்தில் ஜென்மத்தில் இருப்பதனால் சற்று உடல்நலத்தில் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களுக்கு திருமண வயது திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு 7வது பார்வையாக குரு பார்வை செய்வதனால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். குரு பகவான் திருமணம் நடந்து குழந்தை இல்லாத நபர்களுக்கு குரு பகவான் 5வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடம் என்பது தர்மஸ்தானம், தெய்வஸ்தானம் சொல்லுவாங்க. இறை வழிபாடு மார்க்கம் நிறைய கிடைக்கும். ஆகவே குரு இருக்கும் இடம் ஜென்மமாக இருப்பதனால் உடல்நலத்தில் சற்று அக்கறை செலுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டமசனி விலகி விட்டதனால் பயம் கொள்ள தேவையில்லை. வாழ்க்கையில் தசாபுத்தி சாதகம் வந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்னுடைய சூட்சுமப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடம் கலந்து பேசி உங்களுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நேரில் வர முடியாதவர்கள் தொலைபேசியில் பேசுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பரிகாரம் கேட்டுக்கொள்ளுங்கள், பலன் கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கடகராசி நேரில் அடைவீர்கள் என்பது சந்தேகத்திற்கு இடமே இல்லை. மறுபடியும் ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Yeah.